வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நம் வாழ்வில் இந்த 3 வார்த்தைகள் சொன்னோம். இதில் என்ன சொன்னோம்? வளங்கள் வேண்டும், பிறகு அருள் வேண்டும், பிறகு நீடித்த இன்பம் வேண்டும். இது 3ம் வேணும்னு தான் எல்லா உயிரும் விரும்பு வாழ்க்கையில், இல்லைங்களா? இதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னா, வாழ்க்கையை வாழ வேண்டுங்கிற உண்மையான எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்வம் வேணுமோ அந்த அது ஆழத்தோடு விரும்புகிறோம். அந்த ஆர்வம் எங்கிருந்து வரும்? நம்ம சிந்தனையிலிருந்து வரும். சிந்தனை எங்கிருந்து வரும்? அனுபவத்திலிருந்து வரும். ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோம், பயன்படுத்துகிறோம், அனுபவிக்கிறோம். அனுபவிக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகிறது, ஒரு தீர்வும் சைடு பை சைடு வந்துடும். அதுதான் அனுபவ ஞானம். இதுக்கு ஞானம்னு சொல்லலாம். நல்லது கெட்டதுன்னு அப்போது ஏதோ ஒரு முடிவு யார் கூடவோ சேர்ந்து செய்கிறோம். அந்த தீர்வு தான் பின்னால் போக போக சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அந்த அனுபவத்தை, அந்த அனுபவ ஞானத்தை நினைவில் வச்சு மறுபடியும் எழுச்சி பெறும். அதே தான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு உதவியாக அமைந்து. என்ன ஞானம்? அனுபவ ஞானம். அந்த அனுபவ ஞானம்தான் நினைவுக்கு வந்து அடிப்படையாக உதவியாக அமைந்து நமது முன்னேற்றங்களை காணவும் நமக்கு உள்ள நம்பிக்கையை உண்டாக்கவும் உதவுகின்றது. இதுதான் அடித்தளம். இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிறோம். ஒரு 1.5 வயது குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா போட்ட இடத்துல இருக்கும், ஒரு சேட்டையும் செய்யாது. இப்போ 1.5 வயசு ஆனதும் அது பெரியவங்களை, பெற்றோர்களை, மற்றவங்களை என்ன பாடுபடுத்துது பாருங்கள், இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த அளவுக்கு வந்து விட்ட பிறகு வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும், குறிப்பாக அப்பா அம்மா பெற்றோர்கள், அதனுடைய வருங்காலத்தில் எவ்வளவு அக்கறை, எவ்வளவு கவனிக்கிறாங்க பாருங்கள். அந்த குழந்தை எப்படியெல்லாம் வளரணும், என்னெல்லாம் செய்யணுங்கிறது மனசில் கோட்டை கட்டுறாங்க. அதுக்கு பேசிக்காக என்ன வேணும்? அங்கே தான் இப்போ யோசனை. அதுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த உலகம் தெரியாது, வீடு தெரியாது, உறவு தெரியாது, என்ன காரியங்கள் என்ன விளைவுகள் தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் அது உங்கள் உடம்பை பற்றியே தெரியாது. அப்படி இருக்கும்போது அது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, அது ஏதோ ஒன்று பெறணும்னு நினைக்கிறோம். அது என்னென்னா இதான் ஞானம். கடையில் போயோ புத்தகத்தை வாங்கியோ காமிச்சு கொடுத்துட முடியாது, அதுக்கு படிக்க தெரியாது. ஆனால் கவனிக்கும். ஓ, பெரியவங்க என்னவோ சொல்கிறாங்க, கேட்கும். கேள்வி ஞானம்னு இது இங்கே தான் வருது. அதுக்கு உடம்பை கற்றுக் கொடுக்குறாங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, ஆண்டி எல்லாருமே. இது உடம்பு, இது தலை, இது கை, எது 1 2 எத்தனை கற்றுக் கொடுக்குறோம் பாருங்கள். அதனுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அடிப்படை அம்சம். அது ஒவ்வொன்றா எல்லாரும் சலிக்காமல் சொல்லிக் கொடுக்குறோம். சலிப்பு வருதா பாருங்கள்? இல்லை. அத்தனை முறை ஒரு தரமாக
திருப்பி 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 அது குழந்தை தானாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்ல சொல்ல அது ரிப்ளை ரெடியாக காமிக்கிற மாதிரி செய்திடுறோம். அப்படி சரியாக செயலாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு மகிழ்ச்சி உணர்வு தெரியுது, சம்திங் டிஃப்ரெண்ட், மாறுபட்ட உணர்வு. அதுக்கும் கண்ணில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் எனக்கு வந்துடுது அப்படிங்கிற சொல்ல தெரியாது, வார்த்தை இல்லை, இருந்தாலும் அதனுடைய பார்வை, அந்த உணர்வு நமக்கு ஒரு ஃபீட்பேக், இன்டராக்ஷன். எல்லாருக்கும் சந்தோஷம். எப்போ எத்தனை முறை சொல்லியிருப்போம், போர் அடிச்சுதா, இன்னும் சொல்லலாம், நீ மாற்றி சொல்லுங்க, பார் சொல்லு. இவ்வளவும் அதுவும் கற்றுக்க ஆரம்பிக்குது. ஒன்றா அதுக்கும் ஆர்வம் உண்டாயிடுது. வாழ்க்கைன்னா தெரியாது, அந்த ரூம் விட்டு வெளியில் போயிருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் கேட்டு தெரிந்து பயிற்சி எடுத்துக்கிறது குழந்தை. அதுக்கு வேண்டிய ஞானத்தை, அறிவை நாம் சலிக்காமல் இந்த பக்கத்தில் யார் வேணால் இருக்கலாம், பயிற்சி கொடுக்குறவங்க இந்த பக்கம் இல்லைங்களா. இப்போ இது ரெண்டும் நடக்கும்போது சம் இன்டராக்ஷன், உணர்வு அது டயர்டாகி போனால் நமக்கு தெரியுது. அது நம்ம அனுபவ ஞானம். அதுக்கு பிடிக்கலை, அதுவும் நமக்கு தெரியுது, அனுபவ ஞானம். அப்புறம்னா ரெண்டும் சேர்ந்து பில்டப் ஆகி ஒரு 3 வயசு வரும்போது அதுக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்துருப்போம், 1 2 3 நல்லா நினச்சி பாருங்கள். இந்த சூழ்நிலை மிக 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 முக்கியம். குழந்தைக்கு உலகத்தில் வாழ வேண்டிய அம்சங்களை பொறுமையாக சொல்கிறோம், அக்கறை, நம்ம குழந்தை, அது சொல்லிக் கொடுக்குறோம் இல்லைங்களா. இந்த சூழ்நிலை